ரொட்டீன். நீங்க வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, ஹோம் மேக்கரா இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் சரி, உங்க லைஃப்ல உங்களுக்கான ஒரு ரொட்டீன் கண்டிப்பா இருக்கும். இந்த ரொட்டீன்ல நம்ம கவனிக்க மறந்த ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஸ்டார்ட்டிங்ல மட்டும் நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுப்போம். ஆனா கொஞ்ச நாள் போக போக அந்த இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சுக்கிட்டே வரும். அதுக்காக அந்த சின்ன விஷயம் நடக்கிறது இல்லன்னு அர்த்தம் கிடையாது. அதுவும் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க சமைக்க கத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சமையல் ஸ்டார்ட்டிங்ல அவங்க வந்து நமக்கு அளவுலாம் சொல்லுவாங்க. அதாவது 1 ஸ்பூன் பெப்பர் போடணும் அப்படின்னா, நம்ம வீட்ல டேபிள் ஸ்பூன் இருக்கும், டீ ஸ்பூன் இருக்கும். அது இல்லாம இன்னொரு ஸ்பூன் கரண்டி மாரி இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்து லைட்டா சிரிச்சிருப்போம். இதெல்லாம் ஸ்பூனா அப்படிங்கிற மாரி. ஆனா ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம், ஃபுல்லா சமைக்க கத்துக்கிட்டதுக்கப்புறம், ஒண்ணு அவங்களுக்கு நல்லா சமைக்க தெரியும். நம்ம எப்படி பண்ணாலும் கரெக்ட்டா சமைச்சுருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துரும். இல்லன்னா நம்ம எப்படி சமைச்சாலும் அவங்க சாப்பிட தான் போறாங்கங்கிற நம்பிக்கையாச்சும் வந்துரும். இப்ப இதே மாரி நம்ம பைக் ஓட்டுறத எடுத்துக்கிட்டோம்னா, கியர் போட்டு, கிளட்ச் விட்டு, ஆக்ஸிலேட்டர் குடுக்கணும். இது 3 வேலையும் எப்படி ஒண்ணா பண்றது நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா, அதுவே ஒரு 1 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம அத பக்காவா பண்ண ஆரம்பிச்சுருவோம். ஸோ பேக் டூ த ஸ்டோரி. இப்போ நம்ம ரொட்டீன்ல நம்ம கவனிக்க மறந்த இந்த சின்ன சின்ன விஷயம் சாம்பார்ல போடுற பெப்பர் மாரி, இல்ல பைக்ல போடுற கீர் மாரி இல்லாம, அதுவும் ஒரு ஆளா இருந்தாங்கன்னா, அவங்களும் ஒரு ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், சந்தோஷம் வந்தா சிரிக்கிறது, சோகம் வந்தா சோகமா இருக்கிறது, அந்த மாரி நம்மள மாரி ஒரு நார்மலான பெர்சனா இருந்தாங்கன்னா சிந்தித்து செயலாற்றுங்கள்.